சிவகார்த்திகேயனோட கவின் மோதி சிவகார்த்திகேயன் ஜெயிச்சிட போறாரு என்ன? அது கிடையாது. இல்லை, அவருடைய ஃபேன்ஸ் ஃபாலோவிங்கிறது வேற, இவருடையது வேற, அவருடைய எண்ணிக்கைங்கிறதே வேற. ஒட்டுக்காலிலாம் ஒன்றுமே இல்லைங்க. அவங்க அதாவது நியாயமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி டேஸ்ட் உள்ள கொஞ்சம் பேர் உள்ளே வந்து பார்த்துட்டு கை தட்டிட்டு போயிருப்பாங்க. இந்த மிஸ்கின், வெற்றிமாறன், லிங்குசாமி, இன்னும் கொஞ்சம் பேர் மேடையில் ஏறிட்டு அந்த படத்தை வந்து உலகத்திலே இப்படி ஒரு படம் கிடையாது, தமிழ் சினிமா வரலாற்றிலே இப்படி ஒரு படம் வந்ததில்லை. சூரியோடு இருக்கிற நண்பர்கள் பல பேர் சொல்கிறாங்க, ஒரு கதையை ஜட்ஜ் பண்ணுறதில் அவர் கில்லாடி எப்போவுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி பொட்டுக்காலில் நடித்தாருன்னு கேட்க, உலகத்தரங்கிறது அதுவே கிடையாதுங்க. கேமரா வச்சுட்டு ஊருக்கு போயிடுறது உலகத்தரமா? இவங்க வந்து கொண்டு வந்து ஒரு படத்தை போட்டு உனக்கு ரசிக்க தெரியல, உன் ரசனையை நான் மேம்படுத்துகிறேன், ஏற்கனவே மேம்பட்டு தான் இருக்கு, நீ என்ன? ஒடுக்கப்பட்ட ஜாதியினர் வந்து அந்த இடத்து வழியாக போகவே முடியாது. அவங்கள வந்து டீஸ் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் மாரி செல்வராஜ் அவர் லைஃப்பில் பார்த்து வளர்ந்தவர். அப்போ கோபம் யார் மேலே வரும்னா கமலஹாசன். என்னையா அப்படி ஒரு பாட்டு வைக்கிறீங்க படத்தில், சாதிய ஒடுக்குமுறையாக இருக்குது, நான் இந்த பாட்டை போட மாட்டேன்னு இளையராஜா தானே சொல்லியிருக்கணும். உங்கள் கோபம் இளையராஜா மேலே தானே வரும், ஏன் கமலஹாசன் மேலே வரும்? ஜெய் ரசிகர்கள் வந்து ஒரு விஷயம் வரும்பொழுது கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கொண்டாட்டத்தை ஒரு 2 நாள் சஸ்டைன் பண்ண விடலாம். அதே மாதிரி அஜித் ரசிகர்கள் அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் வரும்போது கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து விஜய் அனுமதிக்கலாம். ஒரு 2 நாள் விட்டுருங்களா, என்னப்பா அதனால கெட்டு விஜய் இல்லைன்னா தமிழ் சினிமா என்ன ஆகும் அப்படின்ற லெவலுக்கு பேசுகிறாங்க. என்ன சார் ஆகும்? அதெல்லாம் உண்மை. சிவகார்த்திகேயனோட அமரன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ வளர்ந்து வர நடிகர் கவினோட அந்த பிளடி பர்கர் படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ 2 பேருமே டிவிலேருந்து வந்தவங்க தான். கவின் அதுக்குள்ளே சிவகார்த்திகேயன் கூட மோதுற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டாரா அப்படின்ற லெவல்லலாம் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. இந்த கிளாஷ் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அப்படி மோதல்னு நீங்கள் அதை நினைக்கிறீங்க. இப்போ சிவகார்த்திகேயனோட கவின் மோதி சிவகார்த்திகேயன் ஜெயிச்சிட போறாரு என்ன? அது கிடையாது. இல்லை, அவருடைய ஃபேன்ஸ் ஃபாலோவிங்கிறது வேற, இவருடையது வேற, அவருடைய எண்ணிக்கைங்கிறதே வேற. ஸோ அந்த இடத்துக்கு இன்னைக்கு அவர் வந்துட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மோதல்ங்கிறத நீங்கள் தயாரிப்பாளர்களுடைய பிரச்சனையாக தான் பார்க்கணும். ராஜ்கமல் வந்து இத்தனை கோடி போட்டு ஒரு படத்தை எடுத்திருக்கு. அமரனுக்கு வந்து 100 கோடியில் அந்த படத்தை எடுத்துடணும்னு அவங்க பிளான் பண்ணாங்க. 120 கோடியில் வந்து நின்றுச்சு. இப்போ 20 கோடி எக்ஸஸாக உள்ளே போட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தலைவலி. என்னதான் அது கமலஹாசன் பணமாக இருந்தால் கூட அதுக்குன்னு வட்டி கணக்கு இருக்குல்ல. அப்போ அவங்க ஏன் தள்ளி போகணும்? அதே மாதிரி தான் நெல்சனுக்கு, அவர் தயாரித்த படம் தான் அது. அப்போ அவர் வந்து பார்க்குறாரு, அவரும் வட்டிக்கு வாங்கி தானே எடுத்திருப்பாரு. அப்போ 2 தயாரிப்பாளர்கள் அவங்க சூழ்நிலை கருதி தான் வராங்களே தவிர, இல்லை சிவகார்த்திகேயனுக்கு கவினுக்கு என்ன ஒன்றுமே இல்லை. ஓகே சார், எனக்கு இப்போ நீங்கள் இதை சொன்னோன்னே இந்த கேள்வி தோணுது. அவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, சம்பாதிச்சிருப்பாங்க, ஏன் சார் வட்டிக்கு வாங்கி படம் எடுக்கணும்? எப்பவுமே சொந்த பணத்தில் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அது வந்து இப்போ பணம் காலம் முழுக்க உழைச்சி நீங்கள் பணத்தை கொண்டு வந்து இங்கே போட்டு ஒரே நாள் ராத்திரி காணா போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், எப்படி இருக்கும் உங்களுக்கு? இங்கே எப்படின்னா, நீங்கள் ஃபைனான்சியர்கிட்ட பணம் வாங்கிட்டீங்கன்னா, நான் அடுத்த படத்தில் தர்றேன் சார், இன்னொரு படம் எடுத்து தரேன்ட்டு நீங்கள் ஒதுங்கிடலாம். ரொட்டேஷன். ஸோ அதனால் வந்து அது ரிஸ்க் இல்லாத ஒரு வேலை. அதனால தான் கடன் வாங்கி எடுக்கிறாங்க. மிகப்பெரிய பணபலம் உள்ளவர்களே ஃபைனான்ஸ்னு வாங்கி தான் எடுக்கிறாங்க. சூப்பர் சார். இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு 4 திரைப்படங்கள், டிமாண்டி காலனி 2, தங்கலான், வாழை, கொட்டுக்களி. ஸோ தமிழ் சினிமா மறுபடியும் கம்பேக் கொடுத்துருச்சு, நல்ல நல்ல படங்கள் அடுத்தடுத்து கொடுக்குறாங்க. இந்த 4 படங்களில் எதெல்லாம் வெற்றி, எதெல்லாம் தோல்வி சார்? இதில் வந்து வாழை தாங்க பெரிய வெற்றி. ஆக்சுவலாக வந்து ஒரு சிறிய தொகையை போட்டு பெரிய தொகையை எடுப்பது தான் வெற்றி. பெரிய தொகையை போட்டு அதை விட கொஞ்சம் சில லட்சங்கள் எடுப்பதுங்கிறது வெற்றி கிடையாது. இப்போ தங்கலான் வந்து அவங்க 100 கோடி கிளப்பில் சேர்ந்துருச்சு அப்படின்லாம் சொன்னால் கூட, நீங்கள் அவங்களுக்கு கலெக்ஷனாக பார்த்தீங்கன்னா எல்லா வரியும் போக கிடைக்கிறது ஒரு 40 கோடி தான் கிடைக்கும். இப்போ 60 கோடி மற்றதுலேயே போயிடும். டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேரு, வரி அப்படின்னு போய் ஒரு 40 தான் வருதுன்னு வைங்க. இப்போ இந்த 40 கோடிக்குள்ளே இந்த படத்தை எடுத்துருக்க முடியுமா? அவங்க முடியாது. அப்போ நிச்சயமாக வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணதே ஒரு 100 கோடியாக இருக்கும். அப்போ அது எத்தனை கோடி கலெக்ஷன் பண்ணால் அந்த 100 கோடி எடுக்க முடியுங்கிற கணக்கு இருக்குது. அப்படி ஓவராலாக பார்க்கும்போது தயாரிப்பாளருக்கே அந்த படம் ஒரு 20 கோடி லாஸ் ஆகுங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் அந்த படத்தை பொறுத்தளவுக்கு. இதில் வந்ததில் வெற்றின்னா வாழை தான். கொட்டுக்காளி அது எப்படி சார் போயிட்டு இருக்காது? கொட்டுக்காளிலாம் ஒன்றுமே இல்லைங்க. அவங்க அதாவது நியாயமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி டேஸ்ட் உள்ள கொஞ்சம் பேர் உள்ளே வந்து பார்த்துட்டு கை தட்டிட்டு போயிருப்பாங்க. இந்த மிஸ்கின், வெற்றிமாறன், லிங்குசாமி,
இன்னும் கொஞ்சம் பேர் மேடையில் ஏறிட்டு அந்த படத்தை வந்து உலகத்திலே இப்படி ஒரு படம் கிடையாது, தமிழ் சினிமா வரலாற்றிலே இப்படி ஒரு படம் வந்ததில்லை, நான் சூரியுடைய காலில் விழுந்தவன் காலை நக்குறேன்லாம் மிஸ்கின் பேசினார். என்னத்துக்கு இப்படி ஒரு படத்தை நீங்கள் ஹைப் பண்ணணும்? இப்படி ஓவர் ஹைப் பண்ணி அதே கனவோட தியேட்டருக்கு வர்றவங்க பயங்கர டென்ஷன் ஆகி திட்டிட்டு போகிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு அம்மா அவ்வளோ கேவலமாக திட்டுறாங்க. ஒரு பெரியவர் ஒருத்தர், அவர் பாவம் பேர பிள்ளைகள்கிட்ட காசு வாங்கிட்டு வந்துருப்பார் போட்டு பார்த்து அவ்வளோ கோபம் அவருக்கு, என்னடா என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்ட்டு அப்படி திட்டிட்டு போகிறாரு. இது தேவையில்லாத ஒரு வேலை. நீங்கள் ஒரு படத்தை ஹைப் பண்ணலாம். இப்போ அந்த மேடைக்கு வந்தவங்களுக்கு நோக்கம் என்னென்னா, ஒரு நல்ல படத்தை நம்ம கொண்டாடுறோங்கிறது கிடையாது. எப்படியாவது ஜாலரா அடித்து சிவகார்த்திகேயன் கால்ஷீட்டை வாங்கிட மாட்டோமா, சூரி கால்ஷீட்டை வாங்கிட மாட்டோமா, இந்த நோக்கத்தோடு வந்து பேசுகிறது தான். ஸோ அது இவங்க பேசுனது தான் அந்த படத்துக்கு மைனஸ். சும்மா வந்திருந்தா இவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது அந்த படம். இதுவே ஒரு மிகப்பெரிய விவாதமாக இருக்குது சார். மிஷ்கினாக இருக்கட்டும், பாலாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சொல்கிறேன். இப்போ பாலா வாடகை படத்துக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாரு. இவங்க எதுக்கு தேவையில்லாமல் வந்து ஒரு நடிகரோட கால்ஷீட்டுக்கு இல்லை சூரியோட கால்ஷீட்டுக்கு அலைய போகிறாங்க? அவங்களே பெரிய டேரக்டர்ஸ் தான், படம் பிடிச்சிருந்தா தானே ஹைப் கிரியேட் பண்ண போகிறாங்க, எதுக்கு சும்மா ஜாலரா அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதானங்க நடந்தது. படம் பார்த்தீங்க நீங்கள்? பார்த்தேன். அப்புறம் அவங்க பேசுனதுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இருந்ததா? அப்போ அதனுடைய விளைவு இப்போ சிவகார்த்திகேயன் கால்ஷீட்டை மிஸ்கின் போய் கேட்டால் கொடுத்துருவாரா? 2 பேருக்கும் செட்டே ஆகாது அந்த ஜோன். செட் ஆகாதுங்கிறத ஒரு பக்கம் விட்டுருங்க, அவருக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, ஒரு கமர்ஷியல் டைரக்டரு, ஒரு இத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ப்ரொடியூசரு, அப்படி சில கணக்குகள் இருக்கும். அதே மாதிரி சூரிக்கும் பல கணக்குகள் இருக்குது. சூரியை பொறுத்தளவுக்கு கதை கேட்குற நாலேஜ் அவருக்கு நிறையாம்பாங்க. சூரியோடு இருக்கிற நண்பர்கள் பல பேர் சொல்கிறாங்க, ஒரு கதையை ஜட்ஜ் பண்ணுறதில் அவர் கில்லாடி எப்பவுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி கொட்டுக்காலில் நடித்தாருன்னு கேட்கக்கூடாது, அது வேற. ஒரு கமர்ஷியல் படத்தை அவர் யோசிக்கிற விதம்ங்கிறது வேறையாக இருக்குது. அப்போ அவருடைய லைனப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான படங்கள்லாம் இருக்குது, முக்கியமான இயக்குநர்களோட அவர் ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் ஒரு இடத்துக்கு வருவார் சினிமாவில். அந்த கால்குலேஷன் தான் இவங்களுக்கு. நம்ம எப்படியாவது இந்த மேடையில் பயங்கரமாக ஜாலரா அடித்து அவருடைய டேட்டு சிவகார்த்திகேயன் டேட்லாம் வாங்கிட மாட்டோமான்னு இன்னும் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசணும். கொட்டுக்களி உங்களோட ரிவ்யூ பார்த்தேன் சார் நான். நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க, ஆர்டிஸ்டிக் படம்னு கேமரா வச்சுட்டு எங்கேயாவது போய்ட்றாங்க, அது அப்படியே ஸ்லோ மோஷனில் ஓடிட்டே இருக்குது, தேட்டரில் உட்கார முடியலன்ட்டு. இது நிறைய ரசிகர்கள் சொல்லி நானும் கேட்டேன். இன்னொரு தரப்பினர் தமிழ் சினிமா உலக தரத்துலன்னு எடுக்கும்போது இப்படி கொஞ்சம் லைவ்லியாக ஒரு படம் எடுக்கிறது முக்கியமாக இருக்குது, அதை ரசிக்காமல் நீங்கள் விட்றீங்க அப்படின்னா அடுத்தடுத்து கமர்ஷியல் சினிமா தான் வர ஆரம்பிக்கும். உலகத்தரங்கிறது அதுவே கிடையாதுங்க. கேமரா வச்சுட்டு ஊருக்கு போயிடுறது உலகத்தரமா? அது கிடையாது. 96ன்னு ஒரு படம் வந்துச்சு, உலகத்தரம் வாய்ந்த படம். உலகத்துல எந்த மொழியில வேணாலும் அந்த படத்தை போடலாம். இந்த ஃபீலிங்கை எல்லா மொழியிலையும் அது கொடுக்கும். அதை ரசிக்கலையா நம்ம? எவ்வளோ படங்கள் தமிழில் வந்திருக்குங்க, சூப்பரான படங்கள். இந்த மாதிரி ஆர்ட் ஃபிலிம் மாதிரியான படங்கள்லாம் தியேட்டரில் வந்து கொண்டாடி இருக்கும். அது மக்கள் ரசனை எப்போவுமே சரியாக தான் இருக்குது. இவங்க தான் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்படி கேமரா வச்சாதான் இவங்க ரசிப்பாங்கன்னு தவறான முடிவை இவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகி மாதிரிலாம் ஒரு படம் லைஃப்பில் இனிமேல் வரவே வராதுங்க. அவரே நினைச்சாலும் கூட எடுக்க முடியாது. கண்டிப்பா. அப்படி ஒரு படத்தை காலம் முழுக்க பேசுகிற படத்தெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரசிக்கலையா என்ன? அதெல்லாம் ஆர்ட் ஃபிலிம் தான். நிறைய படங்களை நம்ம பார்த்து கொண்டாடி இருக்கோம். இவங்க வந்து கொண்டு வந்து ஒரு படத்தை போட்டு உனக்கு ரசிக்க தெரில, உன் ரசனையை நான் மேம்படுத்துகிறேன். ஏற்கனவே மேம்பட்டு தான் இருக்கு, நீ என்ன மேம்படுத்துற? ஓகே சார், அந்த மாரி செல்வராஜ் வெர்சஸ் கமலஹாசன் அப்படின்றது, ஸோ ஆரம்பத்துலேருந்தே தேவர் மகன் படத்துக்கு ஒரு லெட்டர் எழுதினது, அப்புறம் பெரியரும் பெருமாள் டைமில் பாபநாசம் படத்தை விமர்சனம் பண்ணது, மாமன்னன் ஸ்டேஜில் வச்சு கமல் சாரை தேவர் மகனை விமர்சித்தது, இப்போ ரீசெண்டாக வாழை படத்தில் கூட 1-2 வார்த்தைகள். கமல் படம் இன்றைக்கி ஒன்றுச்சு, ரஜினி படம்லாம் ஒன்றுச்சு. என்ன சார் மாரி செல்வராஜுக்கு கோபம் கமல் மேலே? இல்லை, இப்போ நீங்கள் வளரும் போதே ஒருத்தரை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணாலும் அந்த வெறுப்பு உள்ளுக்குள்ளேயே இருந்துடும். அது தேவர் மகன்லேருந்து அவருக்கு உருவாயிருச்சு. தேவர் மகனில் வந்து அந்த கம்யூனிட்டியை படிக்க போங்கன்னு தான் அவர் சொல்கிறார். இந்த வன்முறையில் ஈடுபடாதீங்க, படிக்க போங்க அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. ஆனாலும் இவர் வாழ்ந்த ஊரில் அந்த ஆதிக்கம் நிறையா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. இப்போ அந்த படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும், தேவர் காலடி மண் எடுத்துன்னு ஒரு பாட்டு வரும் இல்லை? அந்த பாட்டை எல்லா ஊர்கள்லேயும் போடுவாங்க. ஆமாம், ரொம்ப ஸ்பீடாக சவுண்டு வச்சு பயங்கரமாக போடுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட ஜாதியினர் வந்து அந்த இடத்து வழியாக போகவே முடியாது. அவங்கள வந்து டீஸ் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் மாரி செல்வராஜ் அவர் லைஃப்பில் பார்த்து வளர்ந்தவர் தானே. அப்போ கோபம் யார் மேலே வரும்னா கமலஹாசன் மேலே தான் வரும். அந்த பாட்டை போட்ட இளையராஜா யாருன்னு இவங்க பார்க்க மாட்டாங்க. அதே இளையராஜா என்ன பண்ணியிருக்கணும், என்னையா இப்படி ஒரு பாட்டு வைக்கிறீங்க படத்தில், சாதிய ஒடுக்குமுறையாக இருக்குது, நான் இந்த பாட்டை போட மாட்டேன்னு இளையராஜா தானே சொல்லியிருக்கணும். உங்கள் கோபம் இளையராஜா மேலே தானே வரணும், ஏன் கமலஹாசன் மேலே வருது? கமலஹாசன் என்ன தேவர் சாதியை சேர்ந்தவர என்ன? அவர் ஒரு பிராமணர், ஒரு பிறப்பால். அவர் வந்து இப்படி ஒரு கதை இருக்குது, அந்த மாவட்டங்களை சேர்ந்த இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள்
படிப்பில் பெருசாக கவனம் செலுத்தாமல் வன்முறையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களை திருத்தணும்னு ஒரு படம் எடுக்கிறாரு அவர். இப்போ இந்த பரதன் வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்தவரை டைரக்டரு, அவர் கேரளாவில் வந்து படம் எடுத்தவர். ஆக மொத்தம் தேவர் சாதியினர் அல்லாதவர் எடுக்கப்பட்ட தேவர் படம் அது. இதில் நீங்கள் கோவப்படணும்னா எல்லாரும் மேலையிலையும் தான் கோவப்படணும். ஏன் கமலஹாசன் மேலே மட்டும் கோவம்? அவர் தானே படத்தை எழுதி இருக்காரு. இருக்கட்டும், என்ன இருந்தாலும் பங்கு மற்றவர்கள் பங்கு இருக்குல்ல. நீங்கள் எதனால் பாதிக்கப்படுறீங்க? தேவருக்கு ஆல்ரெடி மண் எடுத்து பாட்டால் தானே பாதிக்கப்படுறீங்க. இளையராஜாட்ட போய் சண்டையை போடுங்க. ஸோ அதுதான். ஆனால் ஒன்று, ஒருத்தரை பார்த்து வெறுத்து வளரும் பொழுது அவரோட நீங்கள் நெருங்கி பழகும்போது இந்த வெறுப்பு இன்னும் மேலே ஜாஸ்தியாகும். இப்போ சினிமாவுக்கு மாரி செல்வராஜ் வந்த பிறகு அவர் கமலஹாசன் நினச்சா போய் சந்திச்சிட முடியும். இன்னும் கமலஹாசன் பற்றிய நிறைய கதைகள் அவர் கேட்க முடியும். இப்போ இங்கே கமலஹாசனோடு பழகிய பல பேர் அவரை பற்றி சொல்லும் பொழுது அந்த இமேஜ் ஒன்றும் மாறணும் அல்லது கூடணும். இவருக்கு என்னவா மாறுச்சுன்னு நமக்கு தெரியல. தொடர்ந்து கமலஹாசனை வந்து மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காரு. அது தேவையில்லாத ஒன்று. ஏன்னா ஒரு ரசிகன் ஒரு நடிகனை திட்டலாம், அது அந்த அளவோடு முடிஞ்சிடும். ஆனால் ஒரு படைப்பாளி இன்னொரு படைப்பாளியை திட்டும்போது அது தேவையில்லாத சர்ச்சைகளை கிளப்பும். அதை ஒரு குடும்பம் வரைக்கும் தவிர்க்கலாம். ஓகே சார், வேட்டையன், கூலின்னு அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். பட் கூலி தான் அவரோட கடைசி படமாக இருக்குன்னு இண்டஸ்ட்ரியில் ஒரு டாக் ஒன்று இருக்குது சார். அதோட சினிமாலேருந்து ஒதுங்கிடுவாருன்ட்டு. இல்லை அதுக்கப்புறம் படங்கள் பண்ணுவாரா? இல்லை, அவர் படம் பண்ணிகிட்டே இருப்பாருங்க, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அவர் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் ரசிகர்களுக்கு போர் அடிக்கிற வரைக்கும் ஒரு படம் பண்ணுவார். அவரை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் போர் அடிச்சிட முடியாது. அவர் அப்படி ஒரு 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 கரிஷ்மா அவர்கிட்ட இருக்குது. எவ்வளவு ஏஜ் ஆனாலும், நீ வயசானாலும் உன் ஸ்டைல் தானே ரம்யா கிருஷ்ணன் சொன்ன மாதிரி அந்த வார்த்தை வந்து மந்திரமாக பலிச்சிருச்சு. இன்றைக்கும் அந்த அவருடைய போஸ்டரை பார்த்தீங்கன்னா, அடடா என்னடா 72 வயசில் ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அது அந்த அந்த மேஜிக் இருக்கிற வரைக்கும் அவர் இருப்பார் சினிமாவில். கோட் படத்துக்கு அப்புறமா அடுத்ததாக தளபதி 69 தான் கடைசி படம்னு சொல்கிறாங்க. ஹர்ஷ் வினோத் கிட்டத்தட்ட ஸ்டேஜில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அவர் தான் பண்ண போகிறாரா? அந்த படம் எப்படி இருக்க போகுது? அது மட்டும் அரசியல் படமாக மாறும். அன்னைக்கு நீங்கள் தியேட்டரில் கொடியை கட்டிக்கலாம். அப்படிங்களா? ஆமாம். ஓகே. அது வந்து அது ஒரு போராட்ட குழு தலைவனுடைய கதை தான் அது. அந்த போராட்ட குழு தலைவனாக விஜய் நடிக்க போகிறாரு. இப்போதைக்கு அதுதான் வர்ற ஒரு லைன் செய்தியாக இருக்குது. அது விஜயினுடைய அரசியலை பேசுகிற படமாக அது. கமல் சாரோட நடிப்பில் ஹர்ஷ் வினோத் ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு, தலைவன் இருக்கிறான்ட்டு. அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற கதையும் அதையும் லைட்டாக ஒத்து போகிற மாதிரி இருக்குது. அந்த கதையில் இல்லை, அந்த கதையை தான் இங்கே பண்ணுறாரு. இதில் கமலஹாசனுடைய இன்புட்டே நிறைய இருக்குது. அப்படிங்க. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்பொழுது சில விஷயங்களை கமல் சொல்லி இதில் வச்சுக்கலான்னு சொல்லுவார்ல. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ இதுக்குள்ளே இருக்குது. ஓகே சார், இது எல்லார் மனசுலையுமே இருக்க ஒரு கேள்வி சார். தளபதி விஜயோட அப்டேட் ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா, இந்த பக்கம் சொல்லி சொல்லாமல் அஜித்குமார் கிட்டேருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று வரும், இல்லை பட அப்டேட் ஒன்று வரும். இது பிளான் பண்ணி பண்ணுறாங்களா இல்லை எதேச்சியாக நடக்குதா சார்? இது எதேச்சியாக எப்படி நடக்கும்? பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது 2 பேரும் டாப்பில் இருக்கும்போது நடுவில் ஒருத்தன் உள்ளே வந்து பூந்துடக்கூடாதுங்கிறது தான் அது. ஸோ அதனால் வந்து 2 பேரும் சொல்லி வச்சு அதை பண்ணுவோன்னு தான் பண்ணுறாங்க. இவங்க நினச்சா என்றைக்கோ அதை நிறுத்திருக்கலாம். ஆனால் அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இவர் அரசியலுக்கு போயிட்டாருன்னா அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. ஏன்னா அவருடைய லெவலுக்கு வந்து ஒரு சிவகார்த்திகேயன்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் இது அவ்வளோ ஆரோக்கியமானதான்னு தெரியல. இப்போ விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு விஷயம் வரும்பொழுது கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கொண்டாட்டத்தை ஒரு 2 நாள் சஸ்டைன் பண்ண விடலாம். அதே மாதிரி அஜித் ரசிகர்கள் அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் வரும்போது கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து விஜய் அனுமதிக்கலாம். ஒரு 2 நாள் விட்டுருங்களேன், என்னப்போ அதனால் கெட்டு போயிடுது. இந்த போட்டி வந்து ரொம்ப சீப்பான ஒரு போட்டியாக இருக்குது. அந்த ஃபோட்டோ உடனே ரிலீஸ் பண்ணுறது. ஓகே சார், தமிழ் சினிமா வித்தவுட் தளபதி விஜய் அப்படின்றது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெருசாக பேசப்பட்டுச்சு. இப்போது விஜய் இல்லைன்னா தமிழ் சினிமா என்ன ஆகும் அப்படின்ற லெவலுக்கு பேசுகிறாங்க. என்ன சார் ஆகும்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. இதுமாரி பல பேர் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் சினிமா வந்து அப்படியே கதவை மூட்டு போயிருமா என்ன? ஓடிடி வந்ததுன்னா தியேட்டரே மூடிடுவாங்கன்னாங்க. அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலையே. தியேட்டர் வந்து இப்போ துபாய் போயிருந்தப்போ நாங்கள் வந்து வலைப்பேச்சு வாக்கெடுப்புன்னு ஒன்று நடத்தினோம். படத்தை நீங்கள் வந்து எங்கே பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தியேட்டரு, ஓடிடி, யூடியூப்பு அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் வந்து தியேட்டருக்கு தான் அவ்வளோ பேர் டிக் பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் துபாயில். நல்லா யோசிச்சு பாருங்கள். அங்கே வந்து ரொம்ப ஈஸியாக ஓடிடியில் நீங்கள் படம் பார்த்துடலாம். நிறையா வசதிகள் இருக்குது. வீட்டுக்கு வீட்டு டிவியும் அவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிடிக்குது. ஸோ அந்த மாதிரி தியேட்டரை வந்து எப்படி அழிச்சிடவே முடியாதோ அப்படி தான்.
நடிகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டைமில் சிம்ரன் இருந்தாங்க பீக்கில், அப்புறம் அடுத்து நயன்தாரா வந்தாங்க, த்ரிஷா இருந்தாங்க. இப்படி யாராவது ஒருத்தர் பீக்கில் இருப்பாங்க, அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் கவனிக்கும் போது அப்படி பீக்கான நடிகைகள் யாருமே இருக்கிற மாதிரி தெரில. திடீர்னு ஒரு புதுமுகத்தை கூட்டு வராங்க, நடிக்க வைக்கிறாங்க. இப்போ கோட்ல மீனாட்சி சௌத்ரி நடிச்சிருக்காங்க. இப்போ அந்த பரவலாக பேசப்படக்கூடிய அந்த நடிகைன்னு ஒருத்தரோ 2 பேரோ இல்லாமல் போனது தமிழ் சினிமாவின் வறட்சியா இல்லை என்ன சார்? இல்லை, அது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயந்தான். ஏன்னா இப்போ ஒரு நடிகை நீண்ட காலமாக நடிச்சிட்டு இருக்காங்கங்கிறதெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து அது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அந்த மாற்றம் நிகழ்ந்துடுச்சு. ரொம்ப திட்டமிட்டு நடக்கலை. ஆனாலும் சில பேர் இங்கே வந்து இப்போ ராஷ்மிகா மந்தனா மாதிரி, அனுஷ்கா மாதிரி சில பேர் கொஞ்சம் நீண்ட காலம் அவங்கள பற்றி சொல்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் யாராவது அப்படி வருவாங்களான்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக வருவாங்க. ஒரு அப்படியே இல்லாமல் போயிடும்லாம் சொல்லவே முடியாது. இப்போ விஜய் போனால் அந்த இடம் காலியாக இருக்கும், வேற ஒருத்தர் வரவே மாட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அபத்தமோ அந்த மாதிரி தான். இப்போ இதுக்கப்புறம் அப்படி ஒன்று வராதான்னா வரும். அது யார் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. மறுபடியும் ஒரு உரையாடலில் பேசுவோம் சார். நன்றி. நன்றி.